பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: அடுத்த தலைமுறைக்கு எதை வைத்துவிட்டு போகிறீர்கள்? ஆதார வசனம் ஏசாயா 7:9. நீங்கள் விசுவாசியாவிட்டால் நில பெற மாட்டீர்கள் என்றார். விசுவாச வீரர்களே, யூதா தேசத்து ராஜாக்களின் காலத்தில் உசியா ராஜா, இவன் மகன் யோதாம், இவன் மகன் ஆகாஸ், இவர்கள் காலத்தில் சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் சேர்ந்து கொண்டு இந்த ராஜ்யத்தை பிடிக்க வந்தார்கள். அக்காலத்தில் 10+2 என்று பிரிந்திருந்தது. வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரங்கள், தெற்கு ராஜ்யம் யூத கோத்திரத்தோடு சேர்ந்து 2 ராஜ்யங்கள். யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆனால் அவர்களால் கூடாமற் போயிற்று, முடியவில்லை. சாத்தான் வெட்கப்பட்டு போனதும் தோற்று போனாலும் அவன் பின்வாங்க மாட்டான். பாருங்கள், மறுபடியும் எழுப்புவான். ஏதாவது கேப்பு கிடைக்காதா, நுழையலாம் என்று பார்ப்பான். அவனை எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5:8. எதை விழுங்கலாம் என்று மனிதர்களுக்கு இருக்கும் விசுவாசத்தை தான் கை வைப்பான். இதை நாம் நன்கு அறிந்திருந்தால் சோர்ந்து போக மாட்டோம், விசுவாசத்தை தளர்ந்து போக மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். சாத்தானுக்கு நம்முடைய அசையா சொத்து இதன் மீது பற்று இல்லை. முதுகெலும்பு போல இருக்கும் விசுவாசத்தை தான் சூறையாட முயற்சிப்பான். பின் மறுபடியும் ஆகாஷ் ராஜாவின் காலத்தில் அதே எதிரிகளை சாத்தான் தூண்டுகிறான். அவருக்கு வருகிறாள் என்று கேள்விப்பட்டதும் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆகாஷ் ராஜாவுக்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்து அனுப்புகிறார். ஏசாயா 7:7. அந்த ஆலோசனை நிலை நிற்பதும் இல்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை என்று கர்த்தர் பலப்படுத்துகிறார் வார்த்தையை கொடுத்து. அவன் சொன்ன மாதிரி நடக்காது, நீ பயப்படாதே என்று. நாம் ஒன்றில் நிலைத்திராவிட்டால், ஸ்ட்ராங்காக நிலை நிற்காவிட்டால், கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் நாம் அதை கிரகிக்க முடியாது. எல்லாரும் விசுவாசிக்கிறோம், உண்மைதான். ஆனால் சில பிரச்சனை என்று வந்ததும் இந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால்தான் நாம் நிலை இருக்கிறோமா இல்லையா என்று நமக்கே தெரியும். எந்த அளவில் நிலை இருக்கிறோம் என்பதும் தெரியும். பிரச்சனை வரும்போது தான் தெரியும். அதுதான் இதை உரசி பார்க்கும். பிரச்சனைகள், எதிர் செயல்கள் தான் நம்முடைய பேராமீட்டர்ஸ். என்ன, விசுவாசம் எவ்வளவு, பொறுமை எவ்வளவு, அன்பு எவ்வளவு, முயற்சி எவ்வளவுன்னு காட்டும். நாம் எதையாகிலும் சுதந்திரிக்க வேண்டுமானால் அதிலே நிலை நிற்க வேண்டும். சில கம்பெனிகளுடைய நல்ல காரியங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் அது எவ்வளோ கஷ்டமானால் அந்த கம்பெனி நிலை இருக்க வேண்டும். 3 மாதத்துக்கு இங்கே, 4 மாதத்துக்கு அங்கே, 1 வருஷத்துக்கு அங்கே அப்படி இருக்கக்கூடாது. மோசேயோடு யோசுவாவோடு இணைந்து நிலை நின்றவர்களே கானானுக்குள் சென்று சுதந்திர பாகத்தை பெற்றார்கள். மற்றவர்கள் விசுவாசித்தார்கள், நிலை நிற்கவில்லை. பிரச்சனை என்று வந்தது பின்வாங்கி போனார்கள். ஆகவே பெற முடியவில்லை. அத்தி மரத்தை காக்கிறவன் அது கனியை புசிப்பான், தன் எஜமானனை காக்கிறவன் கனமடைவான். நீதிமொழிகள் 27:18. ஒன்றை இறுக பிடித்து கொண்டு அதையே விடாப்பிடியாக இருக்கும் மட்டும்தான் அதனுடைய பலன் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். காக்கிறவன் என்றால் உடனே ரிசல்ட் எதிர்பார்க்காமல் எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும் தாக்கு பிடித்து கொண்டு இருந்தால் ரிசல்ட் அமோகமாக வரும். அது நமக்கு மட்டுமல்லங்க, தலைமுறைக்கும் இது கிடைக்கும். நாம் எத்தனை சொத்துக்கள் சேர்த்து வைத்தாலும் அந்த சொத்துக்கள் நிலைத்திருக்கும், தலைமுறை பயனடையும் என்ற கேரண்டி கிடையாது. விசுவாசத்தின் நிலை நின்று சாதித்து காட்டி விட்டோமானால், இதை பிள்ளைகள் பிடித்து கொண்டால் தலைமுறைகள் தோறும் அது வளரும். ஆண்டவரின் தலைமுறை என்று போற்றப்படும். நாம் தலைமுறைக்கு விட்டு போவது இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல் விசுவாசத்தினால் நிலை நின்றதால் கிடைத்ததாகும். இந்த இளைப்பாறுதல் தாங்க நம்ம தலைமுறைக்கு விட்டு செல்லணும். எல்லாத்திலும் ஒரு இளைப்பாறுதல் இருக்க வேண்டும். எது வந்தாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இல்லாதபடி யோசித்து பொறுமையாக செயல்படக்கூடிய காரியங்கள். சமாதானம், இது சாலமோனுக்கு கிடைத்தது. நீங்கள் 1 ராஜாக்கள் 5:4 வாசித்து பாருங்கள். தாவீது சாலமோன் சொல்லுகிறான், ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதல் தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. கேட்டீர்களா? தாவீது யுத்தம் பண்ணி ஜெயித்து விசுவாசத்தை நிலை நின்று அதை காட்டிவிட்டு வைத்து போனான். சாலமன் என்ஜாய் பண்ணான். நல்ல உதாரணம் தீமோத்தேயு. 2 தீமோத்தேயு 1:4-5 நீங்கள் வாசித்தால் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அவருக்குள்ளே இருக்க விசுவாசத்தை பாராட்டுகிறார். அது மாயமற்ற விசுவாசம் என்றும், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனைக்காயலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்றான். கேட்டீர்களா?
பிள்ளைகளை விசுவாசமுள்ளவர்களாக வளர்ப்பதுமின்றி அதை நிலைத்திருக்க ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். அது பாருங்க, பாட்டிக்குள்ளேருந்து அவங்க அம்மாவுக்குள்ளே வந்து தீமைத்துக்குள்ளே வந்திருக்கிறது. பரம்பரையாக அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதில் பயிற்சி எடுக்க பார்த்து கொண்டிருக்கிறார். இது தலைமுறைக்கு மாற்றப்பட வேண்டிய சொத்து. எல்லாம் பயிற்சினாலும் முயற்சினாலும் தான் வரும். எதை காட்டாலும் பிள்ளைகளுக்கு கேட்ட உடனே வாங்கி கொடுக்கும் முன் கர்த்தரிடம் கேட்க சொல்லுங்கள், ஜெபிக்க சொல்லுங்கள், விசுவாசத்தில் நிலைநிற்க சொல்லுங்கள், காத்திருந்து பெற்றுக்கொள்ள பயிற்றுவியுங்கள். பவுல் இந்த உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயுவோடு இதைத்தான் முக்கிய ஆலோசனையாக கொடுத்தார். உனக்குள் துவங்கிய அந்த நற்பொருளை, அந்த விசுவாசத்தை யார் துவக்கினார்கள்? இயேசு துவக்கினார். எபிரேயர் 12:1 வாசியுங்கள். இயேசுதான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும், வேறு யாரோ துவக்கவில்லை. நமக்கு அப்பேற்பட்ட நற்பொருளை இயேசுவே துவக்கி கொடுத்திருக்கிறார். அதை காத்து கொள்ள வேண்டும். நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகளை நிலைத்திரு என்றார். எவைகளெல்லாம் நீ வாழ்க்கையில் கற்றுக்கொண்டாயோ, நிச்சயத்தை கொண்டாயோ, அதாவது இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் சரி என்று நிச்சயத்தை கொண்டாயோ, அதில் நிலைத்திரு என்றார். கற்றுக்கொள்ள வேண்டும். இது சரியானது என்று நிச்சயத்தை கொண்டு ஊடுருவி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். பின் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த மூன்றாவது காரியம் முக்கியம், நிலைத்திருக்க வேண்டும். இதைத்தான் எழுதி கொடுத்தான் பவுல். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தே அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராய் இருக்கிறார் நிச்சயத்தும் இருக்கிறேன். கேட்டீர்களா? பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் யார்? கர்த்தர். அவரிடம் ஒன்று ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் ஜட்ஜ்மெண்ட் காலம் வரல அதை பார்த்து கொள்வார். இந்த நிச்சயம் எனக்கு உண்டு என்கிறார். இந்த நிச்சயம் உங்களுக்கு எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இதற்குத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். எதை ஒப்பு கொடுக்க வேண்டும்? என் பிள்ளைகள், அவர்கள் பிள்ளைகள் உங்களது 2ஆம் வருகை மட்டும் அத்தனை பேர் உங்களை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். இந்த ஜெபம் வேண்டும். நீர் தந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் அன்பிலே, அரவணைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். உங்களை தேடுவதிலே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். இந்த சொத்து தாங்க நம்ம விட்டுட்டு போகணும். இது போதும். அவர்கள் தேவ மகிமையை காண்பார்கள். உபாகம் முழுவதும் பார்த்தால் கர்த்தர் இந்த வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லு. படுக்கும்போது சொல்லு, எழும்பும்போது சொல்லு, நடக்கும்போது சொல்லு, பேசு பேசு என்கிறார். இப்படி இதை இஸ்ரவேல் மக்கள் தலைமுறைக்கும் பாஸ் பண்ணாததினால் தலைமுறைகள் வழிவு போனார்கள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்கலாம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியாகிய எல்லாரும் தங்கள் பிதாக்குடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பெற்று. எப்படிங்க இப்படி எழும்ப முடியும்? அவங்க செத்து போனாங்க, அவங்களோட வச்சுக்கிட்டாங்க, அதை பாஸ் பண்ணவே இல்லை. அப்போ அறியாத சந்ததி எழுப்பினதால்தான் பெரிய பிரச்சனையே வந்தது. யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என் பிள்ளைகளும் என்ற கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15. தாவீது ஒரு ஜெபம் பண்ணுகிறார். நான் போனதுக்கப்புறம் என் சாலமோன் ராஜா, அவன் மகராஜாவாகணும், கிரீடம் கிடக்கணும், நேரடிக்கணும், அப்படி கட்டணும், இப்படி கட்டணும், அப்படியெல்லாம் ஜெபிக்கவே இல்லை. இதை 1 நாளாகும் 17:27 நீங்கள் பார்க்கலாம். அவன் சொல்லுகிறார், இப்போது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தரில்லை. கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றென்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான், அறிக்கை செய்தான். இது போதும், நானும் என் பிள்ளைகளும் வீட்டாரும் உம்மண்டையில் இருக்கிறோம் ஐயா. நீர் எங்களை நினைப்பதற்கு விசாரிப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம், உம்மிடம் நாங்கள் அண்டிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அவன் ஜெபித்தான். அந்த ஜெபம் நடந்ததே, மகிமை கிடைத்ததே. தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசுவின் ராஜ்யம் இன்றும் என்றென்று நிலை நிற்கிறதே. நீங்கள் ஆண்டவரை தேடுகிற முறைமை, அதிகாலை வந்து ஜெபிக்கிறது, துதிக்கிறது, ஸ்தோத்திரமிடுவது, வேதம் வாசிப்பது, பேச்சு, விசுவாச வார்த்தை, இதை பிள்ளைகள் காண வேண்டும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக நின்ற காரியங்களை சாதிப்பதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். எங்கள் அப்பா அப்படி விசுவாசத்தில் சொன்னது தான், அதை எதை ஜெபம் பண்ணுவாங்க, கிடைக்க வரை ஜெபம் பண்ணுவாங்க, உறுதியாக இருப்பாங்க, இதை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும், பின்பற்ற வேண்டும். இதுவே அவர்கள் கண்டடையும் பொக்கிஷமாகும். ஜெபிக்கலாம். தகப்பனே, எது நிலையான சொத்து, பெருகுகிற சொத்து என்பதை கண்டோம். உம்மையும் ஒரு வாக்கையும் நீர் விட்டு சென்ற சாட்சிகளையும் இறுக பிடித்து கொண்டு நடப்போம். இதை தலைமுறைகளுக்கு பாஸ் பண்ணுவோம். என் குடும்பம், என் பிள்ளைகள், வரும் பரம்பரை கர்த்தரின் சந்ததி என்று அழைக்கப்படும். உமது கிருபை போதும் ஐயா. காத்துக்கொள்வோம், நிலை நிற்போம். இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறவங்கள அருமை பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு தினமும் என் பேச்சும் செயலும் நான் பெற்ற விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா.